ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனை நாம் ஆராதிக்க கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. அவரை துதிக்கிற அந்த துதி நம்மை விட்டு விலகாதிருப்பதாக. தேவனிடத்தில் நம்முடைய நம்பிக்கையை தெரிவிக்க, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க, தேவன் எவ்வளவு பெரியவராய் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கிரியை செய்கிறார் என்பதை நாம் உணர இந்த ஆராதனை நமக்கு உதவி செய்யட்டும். இந்த நவம்பர் மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் இருக்கிறோம். தேவன் தாமே நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. இதுவரைக்கும் நடத்தின இந்த எபினேசர் இனிமேலும் நடத்துவதற்கு பூரணமாய் நாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களை கண்களை மூடி நாம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து ஒரு சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கிறோம். ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இந்த ஆன்லைன் மூலமாக உம்முடைய வசனத்தை கேட்கிறார்கள். கர்த்தாவே, அவர்களை நீர் சந்திப்பீராக. இன்றைக்கு உம்முடைய திருவுள்ள சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். மாறாத தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ பூமிக்கும் ராஜாவா இருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சகல துதிகளையும் மகிமையும் கனத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிற கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய உயர்ந்த நாமத்துக்காக நன்றி. எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற அந்த நாமத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய மகா பயங்கரமான கிரியைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இனிமேலும் நீர் எங்களை நடத்த போகிற எல்லா பாதைகளுக்காக, எல்லா சூழ்நிலைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே, ஏழைகளின் பலனே, எளியோர்களின் திடனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சிறுமைப்பட்டவனை மறவாதவரே, எளியவனுடைய கூப்பிடுதலை மறவாதவரே, அவர்களுடைய நம்பிக்கையாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்வதாக. உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் ஆண்டவரே உயர்ந்திருப்பதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் ஒருமித்து சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமேன்னு சொல்லி கர்த்தரை பாடி புகழுகிற இருக்கிற அந்த சந்தோஷத்தை நாம் இந்த ஆராதனையின் மூலம் அனுபவிப்போம். தேவன் நம்மை வழி நடத்துவார், நமக்கு போதுமானவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே.
தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே, சேர்ந்து சொல்லுமா எல்லாரும்? தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே, கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே, இதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே, காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. பாடுவோமா? தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே, தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே, வியாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவுமே அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. வியாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. உற்சாகமாக தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே, தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே, ஏழைகளின் தேவனே, ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனாக கர்த்தர் இருக்கிறார்.
பலவிதமான காற்றுகளில் அடிக்கப்பட்டு பலவிதமான மோசங்களில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். எளிமையானவனை என்றைக்கு மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். உபத்திரவப்படுகிறவர்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாதவர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுவாராக. அவருடைய கிருபை, அவருடைய தயவு இன்றைக்கும் நமக்கு கிடைப்பதாக. அவருடைய கண்களிலிருந்து வருகிற பூரணமான கிருபை நம்மை நிரப்புவதாக. கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமையானவனை மறக்காதவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை அன்பு எங்கள் மேல வைத்து எங்களை எத்தனை பாசத்தோடு எங்களை அரவணைக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளை கைவிடாதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. சங்கீதம் 10:12-13 சொல்லுகிறது, கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். 14வது வசனம் சொல்லுகிறது, அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் எழுந்தருளும், திக்கற்ற பிள்ளைகளுடைய கூப்பிடுதலுக்கு நீர் எழுந்தருளும், அவர்களை மறவாதேயும். நமக்கு சகாயராய் இருக்கிற அந்த தேவனை நாம் நோக்கி கூப்பிடுவோமா? எந்த திசையிலும் உதவி வராத நிலையில் இருக்கிற நாம் இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிட்டு இந்த பாடலை பாடுவோம். அவர் நமக்கு நிச்சயமாக மனதிறங்கி பதிலளிப்பார். நம்முடைய இருதயத்தை, காயங்களை அவர் ஆற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, ஜீவ ஒளி நீரே அல்லவோ. கேட்போம் அவரை பார்த்து. கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம் தூயவரே ரட்சியும். தீயவர் என்னை சூழும் நேரம் தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு மீட்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு,
தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, ஜீவ ஒளி நீரே அல்லவோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, பேதைகளை மறப்பீரோ, இயேசுவை மனம் இறங்கும். கேட்போமா எல்லாரும்? பேதைகளை மறப்பீரோ, இயேசுவை மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, என் ஜீவ ஒளி நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, ஏழையின் ஜபம் கேளும், இயேசுவை மனம் இறங்கும், ஏழையின் ஜபம் கேளும், இயேசுவை மனம் இறங்கும். கர்த்தரை பார்த்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, ஜீவ ஒளி நீரே அல்லவோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. அல்லேலூயா. தனிமையானவனுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். அவர்களுடைய கூப்பிடுதலை அவர் அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. சிறுமையானவனை தூக்கி எடுத்து அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவர். கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோமா? சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே,
அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம்தானே. இது அதிசயம், அதிசயம்தானே. கர்த்தர் எவ்வளவு உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ளவனை அவர் அறிகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அறிகிறார். நம்முடைய பெயரை சொல்லி அவர் அழைக்கிறார். காலைதோறும் புதிய கிருபைகளை நமக்கு தருகிறார். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, சிறுமையான என்னை மறக்காத தேவனே, தனிமைப்படுத்தப்பட்ட என்னை மறக்காத தேவனே, திக்கற்ற பிள்ளையாகி என்னை மறக்காத தேவனே, எளியவனாகி என்னுடைய கூப்பிடுதலை நினைவு கூறுகிற தெய்வமே. இந்த பாடலுடைய 2 வரிகளை நாம் சேர்ந்து பாடுவோம். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம்தானே. இது அதிசயம், அதிசயம்தானே. அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல், பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். புதிய கிருபையால், புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தம் நம்மை நேசிக்கிற தகப்பன், எல்லையில்லாத அன்பு உள்ள தகப்பன், புழுதியிலிருந்த நம்மை தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தால கழுவி நம்மை பரிசுத்தமாக்கிய தகப்பன், அவருடைய அன்பிற்கு இணையேதும் இல்லை. திக்கற்ற பிள்ளைகளாயிருந்தால், தனிமைப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால், ஒன்றுக்கும் உதவாதவர்களாயிருந்தாலும் நம்மை நேசிக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். இந்த வருடத்தின் கடைசி மாதத்திற்குள்ளே இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் நுழைவதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். எல்லையற்ற அன்பை நினைப்போம், முடிவில்லாத அன்பை நாம் நினைவு கூறுவோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை தேடி வந்து காப்பாற்றி நம்மை அரவணைத்த அந்த அன்பை நினைவு கூறுவோம். அவர் மகிமைப்படுவாராக.
நன்மையினாலே என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார். எண்ணிலடங்கா நன்மைகளாலே என்னை நிரப்பினார். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கெம்பீரிப்பேன். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கெம்பீரிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான். என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார். எண்ணிலடங்கா நன்மையினாலே என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார். எண்ணிலடங்கா நன்மையினாலே என்னை நிரப்பினார். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கெம்பீரிப்பேன். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கெம்பீரிப்பேன். பாடுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புழுதியில் நின்றெம்மை தூக்கியே மீட்டி நறுமணம் நல்கும் நல் மலராக்கினி. புழுதியில் நின்றெம்மை தூக்கியே மீட்டி நறுமணம் நல்கும் நல் மலராக்கினி. உம் கல்வாரி அன்பொன்று மாற்றியது. உம் கல்வாரி அன்பொன்று மாற்றியது. என் சுயம் வெறுத்து உந்தன் சித்தம் செய்வேன். உம் சுயம் வெறுத்து உந்தன் சித்தம் செய்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் தொடர்ந்து ஆண்டவரை நாம் சேவிப்போம். கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 675வது பக்கம் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும்.
ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலை அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்ய நியாயத்தினால் அறியப்பட்டிருக்கிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கைகளை சிக்கிக் கொண்டார். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலம், நெருக்கப்படுகிறவர்களுக்கு அவர் தஞ்சம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயர். நாம் ஏன் ஆண்டவரை நம்பக்கூடாது? முழு இருதயத்தோடு நாம் அவரை நம்புவோமா? ஆண்டவரே, நாங்கள் கடக்க வேண்டிய எல்லா காலங்களையும் சூழ்நிலைகளையும் நாங்கள் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருப்பீர். உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடு ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. நம்புவோமா? இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகமானவர். அவர் உன் துணையும் கேடகமானவர். அக்கினியை நீ கடக்கும் போதும் ஆறுகளை நீ மிதிக்கும் போதும், அக்கினியை நீ கடக்கும் போதும் ஆறுகளை நீ மிதிக்கும் போதும், அக்கினி அணுகாது ஆறுகள் புரளாது. ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே அக்கினி அணுகாது ஆறுகள் புரளாது. ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகமானவர். அவர் உன் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவர் உன் துணையும்
அவர் உன் துணையும் கேடகமானவர். எஸ், கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார், நமக்கு கேடகமாக இருக்கிறார். நாம் நம்புகிற நம்பிக்கை தேவன் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வரப்போகிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்க நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நீர் எங்களோடு பேச போகிற நல் வார்த்தைகளுக்காக நன்றி. கேட்கிற எங்களுடைய செவிகளும் எங்கள் இருதயங்களும் எங்களுடைய வாழ்க்கைகளும் உமக்கு முன்பதாக பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்கப்படட்டும். நீர் செய்ய வேண்டியதை நீர் செய்ய எந்த ஒரு தடையும் எங்கள் ஏற்படாதபடி எங்களை முற்றிலுமாய் உம்முடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நிமித்தம் வருகிற பலத்தினால் எங்கள் வாழ்க்கை நிரப்பும். சவால்களை மேற்கொள்ளுகிற பலன், பிசாசினுடைய சதி மோசங்களை மேற்கொள்ளுகிற பலன் எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உங்களுடைய வீடுகளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தரை ஆராதிக்கவும் கூடி வருகிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல் பெத்தேல் ஏஜி சபையின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று வருகிற இந்த யூடியூப்பின் மூலமாக இந்த நல்ல செய்தியை கேட்குற நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த நாளிலே 121ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இன்றைக்கு நாம் கேட்குற பிரசங்கத்தினுடைய தலைப்பு நம்மை காக்கும் கர்த்தர். நம்மை காக்கும் கர்த்தர். நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம்மை காக்கும் கர்த்தர். நம்முடைய பிரயாணங்களில் எல்லாம் நம்மை காக்கும் கர்த்தர். இந்த வருடத்தில் 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மை காத்திருக்கிறார். பலதரப்பட்ட சூழ்நிலைகளுக்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நடுவிலும் நாம் இருந்தபோது, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வந்த போதெல்லாம் கர்த்தர் நம்மை காத்தார். நம்மை காக்கும் கர்த்தர் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நம்மை உண்மையாகவே நம்மை காக்கிற ஒரு தெய்வன் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்மை அவர் காக்கிறார். ஏன் நம்மை காக்கிறார் என்று சொன்னால், நாம் அவரை நேசிக்கிறோம், நாம் அவரை அதிகமாக நேசிக்கிறோம். அதனால் நம்மை அவர் காக்கிறவராக இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை காக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். ஆகவே தேவன் நம்மை காக்கிறார். அது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம், மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை காக்கிறார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ பொல்லாப்புகள், தீமைகள் நம்மை சூழ்ந்து வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினால், கிருபையினால் நம்மை காக்கிறார். சத்தியத்துக்கு நாம் சாட்சிகளாக இருப்பதினால் கர்த்தர் நம்மை காக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை திறம்பட செய்கிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்.
ஆகவே தேவன் நம்மை காக்கிறார். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற இந்த கொடூரமான காலத்தில், பயங்கரமான பிசாசினுடைய கிரியைகள் உள்ள இந்த காலத்தில் கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் வைத்து நம்மை காக்கிறார். கடந்த 11 மாதங்களாக நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நம்மையும் ஆண்டவர் காத்து வந்திருக்கிறார். இதை நாம் மறந்து போய்விடவே கூடாது. காக்கும் கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய தேவன் நம்மை எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்மை காக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேண்டும். அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். மனிதனால் கைவிடப்பட்ட போதும் பலதரப்பட்ட நிலைகளில் நாம் சோதிக்கப்படுகிற நேரங்களிலும் பலவித இக்கட்டுகளிலும் போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் கர்த்தர் முன் வந்து நம்மை காத்திருக்கிறார். அவர் நம்மை காத்த விதத்தை நாம் எண்ணி பார்த்தால் நாம் அழுதுதான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். கர்த்தர் நம்மை காத்தார். கொடூரமான இந்த வைரஸ் நோய்க்கு கர்த்தர் காத்தார், காப்பாற்றினார். இந்த கொடூரமான இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வைரஸ் நோய்க்கு, இந்த கொரோனாவுக்கு கர்த்தர் நம்மை கிருபையாய் காத்தார். ஒரு சிலருக்கு இந்த நோய் வந்தாலும் ஆஸ்பத்திரி வரைக்கும் போய் பத்திரமா வீடு திரும்பி வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை காத்து கொண்டார். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, வரக்கூடிய வருஷத்தில் நீங்கள் தைரியமாக அந்த வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கவும், அந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போகவும் ஆண்டவர் உங்களுக்கு முன்னெச்சரிப்பாக சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னை காக்கிற தேவன். நான் உன்னை மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் காக்கிற கர்த்தர் என்று சொல்லி நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவர்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை காக்கிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தர் நம்மை எப்படி காக்கிறார் என்று சொன்னால் 121 சங்கீதம் 7வது வசனத்தில், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆத்துமாவை காக்கிறவர். நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஆத்துமாங்கிறது விலையேற பெற்றது. ஆகவே ஆத்துமாவை தேவன் பாதுகாக்கிறார். ஆத்துமாவை தேவன் பாதுகாக்கிறார். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவர்களுக்கு நல்ல தோட்டத்தை கொடுத்தார். அவர்களோடு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வந்து பேசினார், அவர்களோடு பழகினார். அவர்களுக்கு ஆண்டவர் எல்லா விதத்திலையும் போதுமானவராக இருந்தார். ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். விலக்கப்பட்ட கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் அந்த கனியை புசிக்க நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். ஆனாலும் ஆதாமும் ஏவாளும் பிசாசினுடைய வஞ்சகத்துக்கும் பிசாசினுடைய தந்திரத்துக்கும் தங்களை கீழ்ப்படுத்தி அவர்கள் அநியாயமாய் பிசாசுக்கு செவி கொடுத்து தேவனாகிய கர்த்தரை மறந்து அந்த பழத்தை புசித்தபடியினால் அவர்களுக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மரணம் சம்பவித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்க நாவில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றார். ஆனால் அந்த கனியை புசித்த பிற்பாடு பல வருடங்கள், பல ஆண்டவர் பல ஆண்டுகள் அவர்கள் உயிரோடு இருந்தாங்க. அப்போ கனியை புசிச்சவங்க சாகலையே, அவங்க எவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்கிறாங்களேன்னு நம்ம நினைக்கலாம். அப்போ நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் விலக்கின கனியை அவங்க புசித்த போது அவர்களுக்கு மரணம் சம்பவித்தது. அதில் எதில் அந்த மரணம் சம்பவித்தது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அவர்களுடைய ஆத்துமாவிலே மரணம் சம்பவித்தது. சரீரத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள், ஆனால் அவர்கள் ஆத்துமாவிலே செத்து போனவர்களாய் காணப்பட்டார்கள். அதனால தான் கர்த்தரோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டுச்சு. தேவ பிரசன்னத்தை இழந்தாங்க, தேவ சமூகத்தை இழந்தாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமான தோட்டத்தை இழந்தாங்க.
தாங்கள் ஒரு நிர்வாணிங்கிறதை உணர்ந்து வெட்கப்பட்டு ஒளிந்து கொண்டார்கள். காரணம் என்ன? ஆத்துமா இறந்து போனது. ஆத்துமாவிலே தேவனுடைய பிள்ளைகள், அந்த ஆத்துமா அங்கே அவர்களுக்கு பாதுகாத்து கொள்ள தெரியவில்லை. ஆத்துமா இறந்து போனது. சரீரத்தில் வாழ்ந்தார்கள், ஆனால் ஆத்துமா என்பது மிக முக்கியமானது. அதனால தான் மார்க்கு 8:36 சொல்லுகிறது, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா அது வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த ஆத்துமா செழுமையாக இருக்க வேண்டும். அந்த ஆத்துமாவில் தான் ஆண்டவருடைய பிரசன்னமும் அவருடைய சமூகமும் அவருடைய சத்தமும் அவருடைய கிருபைகளும் அந்த ஆத்துமா வைத்து தான் நமக்கு கிடைக்கிது. ஆகவே நம்முடைய ஆத்துமாவை நாம் நஷ்டப்படுத்தினால், நம்முடைய ஆத்துமாவை நாம் நஷ்டப்படுத்தி வாழ்ந்தால், தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நல்ல சமாதானம் இருக்காது, நல்ல சந்தோஷம் இருக்காது, மன மகிழ்ச்சி இருக்காது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீகம் இருக்காது, தேவனுடைய தொடுதல் இருக்காது, தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்காம போகலாம். ஆகவே தான் ஆத்மாங்கிறது ரொம்ப முக்கியமானது. யோவான் எழுதின 3வது நிருபத்தில், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று அங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆத்மாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆத்மாவை பாதுகாத்து கொள்ள நாம் அறிந்திருக்க வேண்டும். அதுக்காகத்தான் கர்த்தர் நமக்கு சபையை வைத்திருக்கிறார், நல்ல ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார், நமக்கு நல்ல உபதேசத்தை வைத்திருக்கிறார், நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கையளிக்கப்பட்டிருக்கிறார், நமக்கு ஆண்டவர் அவ்வப்போது நமக்கு நல்ல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுக்கிறார். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் விலையேற பெற்றது ஆத்துமா. நாம் பாதுகாக்க வேண்டியது ஆத்துமா. இந்த ஆத்துமாவை வைத்து தான் கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு நெருங்கின உறவு, நெருங்கின ஐக்கியம், நெருங்கின வாழ்வு, நெருங்கின ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆத்துமாவை நஷ்டப்படுத்திடக்கூடாது. நம்ம கவனமாக இருக்கணும். ஆதாமும் ஏவாளும் அதிக வருஷம் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தாங்க. ஆனால் ஆத்துமா செத்து போச்சு. சரீரத்தில் தான் அதிக நாட்கள் அவர்கள் இருந்தாங்க. ஆனால் ஆத்துமாவில் அவர்களுக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஆத்துமா என்ற அந்த விலையேற பெற்ற ஒன்றை அவர்கள் இழந்து போனார்கள். கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவருடைய சத்தம், அவருடைய அசைவாடுதல், இதெல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. பிசாசனுடைய வார்த்தையை கேட்டபோது, அதுக்கு கீழ்ப்படிந்த போது ஆத்துமா மரித்த நிலைக்கு வந்து விட்டது. பாருங்க, பேர்பட்ட ஆண்டவர் அந்த மனிதனை என்ன பெரிய ஒரு நோக்கத்தோடு, திட்டத்தோடு, தீர்மானத்தோடு படைச்சார், அவனை உருவாக்கினார். கர்த்தர் அவனை குறித்து பெரிய திட்டம் வைத்திருந்தார். ஆனால் அவன் ஆத்துமாவில், அவன் தன் ஆத்துமாவை இழந்து போனவனாய் காணப்பட்டான். அதனால தான் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான், சபிக்கப்பட்டான், நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தும்படி பாடுபட்டான். ஆத்துமாங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆத்துமாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். நம்முடைய ஆத்துமாவிலே கர்த்தர் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவிலே தெய்வ பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய சத்தம், தேவனுடைய கிருபை அதிகமாக இருக்க வேண்டும். கர்த்தர், முதலாவது நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை காக்கிறவர். ரெண்டாவது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாயிருக்கட்டும், 121 சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலை காக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி காத்தார்? இரவிலே அக்கினி சம்பவம், பகலில் மேக சம்பவமாயிருந்து அவர்களை பாதுகாத்தார். மேகங்களை வைத்து அவர்களை வழிநடத்தினார். கண்மலையை பிளந்து
தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். ஆண்டவர் அவர்களுக்கு பரலோக மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தார். அவர்களுக்கு ஆண்டவர் எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு ஆண்டவர் முன்னும் இருந்தார், பின்னும் இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலை காத்ததை குறித்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். கர்த்தர் பூமியில், இந்த முழு பூமியிலையும் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது போல கர்த்தர் வேறு யாரையும் அவர் பாதுகாக்கவில்லை. அவர் அப்படி அவருடைய ஜனங்களை அவர் இரவென்று பாராமல் பகலென்று பாராமல் ஆண்டவர் அவர்களை காத்து கொண்டார். இஸ்ரவேலுடைய எல்லா வீடுகளையும் அவர் பாதுகாத்து கொள்ளும் வண்ணமாக ஒவ்வொரு வீட்டினுடைய நிலக்கால்களிலும் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. எகிப்து தேசத்தில் சங்கார தூதன் வந்து எகிப்தினுடைய தலைச்சனங்களை எல்லாம் அடிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ஒரு பலத்த பாதுகாப்பு இருந்தது, பலத்த ஒரு பாதுகாப்பு இருந்தது. காரணம் என்னவென்றால் கர்த்தர் அவர்களை, தேவனுக்கு ஸ்தோத்திரம், காக்கிறவராய் இருந்தார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்கிறவர்களை அவர் காக்கிறவராய் இருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களிலே அவனுக்கு விரோதமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் இருந்த இடத்துக்கு அருகாமையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த மலையை சுற்றிலும் ஏராளமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே ரதங்களும் குதிரைகளும் அந்த எலிசாவுக்கு விரோதமாய் வந்ததை பார்க்கிறோம். எலிசாவுக்கு விரோதமாக ஏகப்பட்ட ரதங்களும் குதிரைகளும் வந்து அவனுக்கு விரோதமாய் அங்கே முகாமிட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் எலிசா தீர்க்கதரிசியினுடைய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த எலிசா தீர்க்கதரிசி தன் வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவன் கண்ட காட்சி, அந்த மலை எங்கிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் எலிசாவுக்கென்று நிறுத்தி வைக்கப்பட்டதை அந்த உடன் ஊழியக்காரன் கண்டான். என் அருமையான தேவ ஜனமே, உன்னை காக்கிறதற்கு தேவன் ரதங்களையும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் குதிரைகளையும் அவர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். எந்த விதத்திலும் நாம் பயப்படாதபடி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நாம், கர்த்தருடைய ஊழியத்தை அசராதபடி செய்வதற்கு, நமக்கு எதிரிட்டு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் இவைகளின் நடுவில் நாம் பயப்படாதபடி நல்ல சுவிசேஷ அறிவிப்பதற்கு, ஜனங்களை சந்தித்து தேவனை குறித்து பேசுவதற்கு, நல்ல ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு விசேஷமான பாதுகாப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னை காக்கிற கர்த்தராயிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. தானியேல் சிங்க கபிக்கு போனாலும் கர்த்தர் காப்பாற்றினார். சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ இவர்கள் அக்கினியின் நடுவில் போனாலும் கர்த்தர் காத்து கொண்டார். சாரிபாத் விதவையை அந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் காத்து கொண்டார். ஈசாக்கை பலிபீடத்திலிருந்து எடுத்தார், அவனை காத்து கொண்டார். தாவீதை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் ஆண்டவர் தாவீதை காப்பாற்றினார். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து காப்பாற்றினார். பவுலையும் சீலாவையும் ஆண்டவர் சிறைச்சாலையிலிருந்து பாதுகாத்தார். யோனாவை சுறா மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தர் காத்து கொண்டார். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேலை காக்கிறவர் கர்த்தர், இஸ்ரவேலை காக்கிறவர். தம்முடைய ஜனங்களை அவர் சூழ பாளையம் இறங்கி அவர் காக்கிறார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களை ஆண்டவர் காத்து கொள்வார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் காத்து கொள்வார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் காத்து கொள்வார். உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகள் எழும்புகிறதா, போராட்டங்கள் வருகிறதா, பல பல கஷ்டங்களின் நடுவில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்களா, மனிதர்கள் உங்களை பயமுறுத்துகிறாங்களா, உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்ய ஆட்கள் எதிர்த்து வருகிறார்களா, பயப்படாதிருங்க. கர்த்தர் உங்களை காக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிற தெய்வம். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகி போகவே மாட்டார். மூன்றாவது ஒரு குறிப்பை நான் சொல்லுகிறேன். 145ஆம் சங்கீதம் 20வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களை யாவரையும் காப்பாற்றுகிறார். கர்த்தர் மேல் அன்பு கூறுகிற யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்களை இந்த நாட்களில் நாம் அதிகமாய் ஆண்டவர் மேல் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில்
அன்பு கூறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனிடத்தில் அதிகமான அன்பு நாம் கூறும் பொழுது தேவன் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். நாம் எவ்வளோ ஜெபம் பண்ணலாம், எவ்வளோ வேதத்தை வாசிக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஆண்டவருக்காக நல்ல காணிக்கைகளை கொடுக்கலாம், தசம பாகத்தை கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் மேலே உண்மையான அன்பு இருக்கணும். ஆண்டவர் மேலே அன்பு இல்லாமல் நாம் என்னதான் செய்தாலும் அது அங்கீகரிக்கப்படாது. தேவன் மேல் வைக்கிறதான அன்பு இது என்னைக்கும் நமக்கு அது ஆசீர்வாதமானது. கர்த்தர் மேல் அன்பு வைக்கணும். உன் தேவனாகிய கர்த்தர் மேல் நீ அன்பு கூற வேண்டும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்றைக்கு ஆண்டவர் இந்த பூமியில் ஊழியம் செய்கிற நாட்களில் பெத்தானியா என்கிற ஒரு ஊருக்கு அடிக்கடி அவர் சென்றார். அங்கே மார்த்தாள், மரியாள், லாசரு என்றதான அந்த சகோதர சகோதரிகளுக்கு நடுவில் அவர் சென்றார். காரணம், அவர்கள் அதிகமாக அவர் மேல் அன்பு வைத்தாங்க. ஆண்டவர் மேல் அதிகமான அன்பு வைத்த அந்த பிள்ளைகளுடைய வீட்டை தேடி ஆண்டவர் சென்றார். ஆனால் திடீரென்று லாசரு மரித்து விட்டான். அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அன்புள்ள அந்த சீசனை, இயேசுநாதர் மேல் அதிகமான அன்புள்ள அந்த சீசன், அந்த லாசரு, ஆண்டவர் அவன் மரித்தாலும் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பினார். அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அவனை அந்த குடும்பத்தில் ஒப்பு கொடுத்தார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் மேல் அதிகமான அன்பு வைங்க. இந்த வருட கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த வருட கடைசியில் உபவாசம் இருங்க. உபவாச ஜெபத்துக்கு தொடர்ந்து போங்க. வேதத்தை நல்லா வாசிங்க. உங்களை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கென்று நல்ல சாட்சிகளாக இருங்க. தேவன் மேல் அன்பாக இருங்க. ஆண்டவருக்கு எதை நீங்கள் செய்தாலும் அன்பினாலும் செய்யுங்க. அன்பில்லாமல் நீங்கள் செய்கிறது எது ஒன்றும் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். தேவன் மேல் அன்புள்ளவர்களாக இருங்க. தேவன் அதிகமாக நேசிங்க. இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக கர்த்தரை நேசிங்க, அன்பு கூறுங்க. மனைவியை விட, கணவனை விட, பிள்ளைகளை விட, உலக பொருள்களை விட, மற்ற எல்லா காரியங்களை விட ஆண்டவர் மேலே அதிகமான அன்பு நாம் வைக்கணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர்கிட்ட போகும்போதெல்லாம் நம்முடைய அன்பின் கண்ணீரை காணிக்கையாக செலுத்தணும். அன்பு கூறணும். அடிக்கடி சொல்லணும், கர்த்தாவே உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், பிதாவே உம்மை நேசிக்கிறேன். உங்களுடைய நேசத்தை விரும்புகிறார், உங்களுடைய அன்பை விரும்புகிறார். உங்களுடைய அன்புக்கு அவர் காத்திருக்கிறார். உங்கள் அன்புக்காக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர். தேவன் மேல் அன்பு கூறுங்க. திக்கற்றவர்களையும் விதவைகளையும், தேவனுடைய பிள்ளை பூமியில் அனாதைகளையும், உலகத்தில் வாழ வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களையும் ஆண்டவர் அன்பு கூறுகிறார். உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளியே அந்த ஒளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. வருட கடைசியில் நல்ல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுவார். அவர் கட்டாயமாக காப்பாற்றுவார். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 49:15 சொல்லுது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பெத்த தாய் கூட சமயத்தில் மறந்துடுவாங்க, தகப்பம் மறந்துடுவாங்க, செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்ய மாட்டாங்க. குறிப்பிட்ட காலம் வந்த பிற்பாடு நம்மளை பிரித்து விடுறதுக்கு பார்ப்பாங்க. நம்மளை கர்த்தர் சோதரை விட்டு பிரியறதுக்கு அவங்க ஆசையாக இருப்பாங்க. ஆனால் எல்லா தாய் தகப்பனும் அப்படி இல்லை. ஒரு சில தாய் தகப்பன் பெத்த பிள்ளையே மறந்துடுவாங்க. பெத்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மாட்டாங்க. அந்த பெத்த பிள்ளைகளுக்கு அவங்க சில பேர் எல்லாம் செய்வாங்க, ஆனால் அன்பு பாராட்ட மாட்டாங்க, அன்பாக பேச மாட்டாங்க, அன்பாக பழக மாட்டாங்க, அன்பாக எதையுமே செய்ய மாட்டாங்க. எல்லாமே கோபத்தோடும், எல்லாத்தையுமே விரக்தியாக, எல்லாத்தையுமே வேதனையோடு தான் சில பேர் செய்வாங்க. நான் உலகத்தில் பார்த்துருக்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உண்மையான தாய்
உண்மையான தகப்பன் இயேசுநாதர் தான். நமக்கு ஒரு நல்ல தாய், நல்ல தகப்பன் இயேசு. ஏன் அவர் மேலே நம்ம அன்பாக இருக்கக்கூடாது? அவர் மேலே ஏன் நம்முடைய அன்பு அதிகமாக நாம் வெளிப்படுத்தக்கூடாது? வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லியிருக்கு. ஏசாயா 49:16 சொல்லுது, என் உள்ளங்கையில் உன்னை நான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, என் அருமையான வார்த்தை பாருங்க. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எனக்கு முன்னே இருக்கிறது. சத்துரு உள்ளே புகராதபடி, எந்த விதமான பாதிப்புகள் உனக்கு ஏறாதபடி மதிலை நான் வைத்திருக்கிறேன், உன்னுடைய மதிலை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும், உன்னை எப்படியெல்லாம் அரவணைக்கணும், உன்னை எப்படியெல்லாம் நான் சீர்தூக்கி பார்க்கணும், உன்னை எப்படியெல்லாம் கௌரவப்படுத்தணும், உன்னை மேன்மைப்படுத்தணும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் மேல் அதிகமான அன்பு வைக்க வேண்டும். ஆண்டவர் அதிகமாக அன்பு வைக்கணும். ஆண்டவர் மேல் அதிகமான அன்பும் பாசமும் நமக்கு இருக்கணும். அது நம்மளை பல விதத்திலையும் மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு அது கொண்டு போகும். நல்ல மனவாட்டியாகிய சபையை கர்த்தர் ஏன் இன்னைக்கு போஷித்து காப்பாற்றுகிறார் தெரியுமா? சபைன்னு சொன்னால் அது அவருடைய மனவாட்டி. அந்த மனவாட்டியை ஆண்டவர் போஷித்து காப்பாற்றுகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், சபைக்காக அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த சபையில் போய் நாம் ஆண்டவர் அதிகமாக ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் மகிமை இருப்பதாக. நம்மை காக்கும் கர்த்தர். இந்த வாரத்திலே நாம் கேட்குற செய்தி, நம்மை காக்கும் கர்த்தர், நம்மை காக்கிற தேவனாகிய கர்த்தர். முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காப்பாற்றுவார். இரண்டாவது, இஸ்ரவேலை அவர் காக்கிறவர். மூணாவது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் தன்னை காக்கிற தேவனாய் இருக்கிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்குற உனக்கு ஆண்டவருடைய பலத்த பாதுகாப்பு இருக்கு. நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு முன்னும் பின்னும் இருந்து உங்களை பாதுகாக்கிறார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய உத்தியோகத்தை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் காத்து கொள்ளுவார். தைரியமாக இருங்க, ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வாங்க. கர்த்தரை விட்டு ஒருபோதும் பின் மாறி போகாதீங்க. முன் வைத்த காலை பின் வைக்காதீங்க. கர்த்தருக்கு சாட்சிகளாக இருங்க, கனி கொடுங்க, கர்த்தரை உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை காக்கிறவராயிருப்பார். உங்களை நிச்சயமாய் அவர் காத்து கொள்கிற கர்த்தராயிருப்பார். பயப்படாதீங்க. வேலை போயிடுமோ, என் வருமானம் போயிடுமோ, நான் பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்குவனோ, ஐயோ எனக்கு விரோதமாக ஆட்கள் எழும்பிடுவாங்களோ, எனக்கு சிக்கல் வந்துருமோ, குழப்பம் வந்துருமோ, போராட்டம் வந்துருமோ, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை காக்கிறவர். வேலை இழந்து போக மாட்டீங்க, அதே வேலையில் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் குடும்பத்தில் ஒரு நன்மை குறையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டு. நீங்கள் போகிற பாதையிலெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். ஏனென்றால் கர்த்தர் நம்மை காக்கிறவர், கர்த்தர் நம்மை காக்கிறவர், கர்த்தர் நம்மை காக்கிறவர். அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்று சொல்லி நீ அதிகமாக அவரை தியானித்து பார், சிந்தித்து பார். கடந்து வந்த பாதையில் எப்படியெல்லாம் உன்னை காத்தார், எப்படியெல்லாம் காத்து உன்னை தப்பிவித்தார், எப்படியெல்லாம் காத்து உன்னை பத்திரப்படுத்தி இதுவரைக்கும் நீ ஜீவனோடு இருக்கிறதற்கு, நீ உயிரோடு இன்றைக்கு இருந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் உன்னை காத்த தெய்வம். உன்னை மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை காத்த தெய்வம். காக்கிற கர்த்தர் உன்னை என்றென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காக்கிற கர்த்தர், நீர் காக்கிற தெய்வம். அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், ஆத்துமாவை காத்துக்கொள்ளும். உண்மையில் அன்பு கூறுகிற பிள்ளைகளை காத்துக்கொள்வீராக, காத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்
ஒருபோதும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.